Shorten Tamil high speed 120 words per minute. Get ready. Comments. மாண்புமிகு தலைவர் அவர்களே, மக்கள் நல்வாழ்வுத்துறை மானியத்தின் மீது நடந்த விவாதத்தில் பங்கு கொண்டு நல்ல பல கருத்துக்களை எடுத்து கூறிய உறுப்பினர்கள் அனைவருக்கும் என் நன்றியை முதற்கண் கூறிக்கொள்கிறேன். இந்த துறை இப்போதே நல்ல முறையில் செயல்படுகிறது என்று பாராட்டிவிட்டு இந்த துறை மேலும் நல்ல முறையில் செயல்பட வேண்டும் என்பதற்கான யோசனைகளையும் உறுப்பினர்கள் தந்திருக்கிறார்கள். இந்திய மருத்துவத்துறைக்கு இந்த அரசு அதிகமான அளவுக்கு பணம் ஒதுக்கி இருக்கிறது என்பதை மாண்புமிகு உறுப்பினர்கள் நன்கு அறிவார்கள். இதையே குறிப்பிட்டு பாராட்டிய உறுப்பினர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். சித்த மருத்துவத்திற்கு என்று தனியாக ஒரு பிரிவு ஏற்படுத்தவும் இந்த அரசு முயற்சி எடுத்து கொண்டு வருகிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். சென்னையிலே அறிஞர் அண்ணா மருத்துவமனைக்கு உரிய மூலிகை பண்ணையை நிர்வகிக்கும் பொறுப்பை வேளாண்மை துறையிடம் ஒப்படைக்க வேண்டும் என்றும் அவ்வாறு ஒப்படைத்தால் நல்ல பலன் கிடைக்கும் என்றும் கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டன. இது குறித்து நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புவது என்னவென்றால், மேலும் சில மூலிகை பண்ணைகளை துவங்க அரசு முயற்சி எடுத்து வருகிறது. அப்படி துவங்கும் போது எல்லா மூலிகை பண்ணைகளையும் நிர்வகிக்கும் பொறுப்பை ஒரு தனி வாரியத்திடம் ஒப்படைக்கலாம் என்று தீர்மானித்துள்ளோம். அப்படிப்பட்ட வாரியம் அமையும் போது அந்த வாரியத்தின் தலைவராக வேளாண்மை துறையில் நல்ல பயிற்சி பெற்ற ஒருவரை நியமிக்கலாம் என்றும் தீர்மானித்திருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து ஆரம்ப சுகாதார நிலையங்களை பற்றி குறிப்பிட்டார்கள். அவைகளுக்கு ஒதுக்கப்படும் நிதி குறைவாக உள்ளது என்பது மாண்புமிகு உறுப்பினர்களின் மனக்குறை என்று தெளிவாக தெரிகிறது. இந்த நேரத்தில் நான் குறிப்பிட்டு காட்ட வேண்டிய ஒரு செய்தி என்னவெனில், ஆண்டொன்றுக்கு ஒரு மருத்துவமனை 30,000 ரூபாய் மதிப்புள்ள மருந்துகளை பெற்று வருகிறது. இந்த செய்தி மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு மகிழ்ச்சி தரும் என்று நிச்சயமாக நம்புகிறேன். அடுத்தபடியாக பல மருத்துவமனைகளில் சுகாதார வசதிகள் இல்லை என்று பல உறுப்பினர்கள் குறிப்பிட்டு சொன்னார்கள். இந்த நேரத்தில் நான் ஒரு செய்தியை தெரிவிக்க விரும்புகிறேன். நமது அரசு மருத்துவமனைகளில் நோயாளிகளாக இருக்கிறவர்கள் 100 பேர் என்றால் அவர்களை பார்க்க வருகிறவர்கள் 1000 பேராக இருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் உள்ளே அனுமதிக்க மறுத்தால் பல குழப்பங்கள் ஏற்படும். குடும்பமாக நோயாளியை பார்க்க வருகிறார்கள். அங்கேயே பல மணி நேரம் தங்கி இருப்பதோடு உணவுப் பொருள்களை கொண்டு வந்து நோயாளிகளுக்கு எதிரிலேயே உட்கார்ந்து குழந்தைகளோடு சேர்ந்து உண்டு மகிழ்கிறார்கள். இந்த போக்கை தவிர்த்தால் மருத்துவமனைகளில் சுகாதார வசதிகளை காப்பாற்றி வளர்க்க முடியும் என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். பல்வேறு மருத்துவமனைகளிலும் தண்ணீர் பற்றாக்குறை இருக்கிறது என்பதை பற்றி பல உறுப்பினர்கள் எடுத்து கூறி இந்த பற்றாக்குறையில் அரசு தனி கவனம் செலுத்தி இந்த பற்றாக்குறையை எப்படியாவது நீக்க ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தி கூறினார்கள். இந்த குறையை சம்பந்தப்பட்ட துறை அமைச்சரிடம் எடுத்து சொல்லியிருக்கிறேன். அவரும் நமக்கு நல்ல முறையில் வாக்களித்து இருக்கிறார்கள். மாவட்ட தலைமை மருத்துவமனைகளில் எந்தவித தடங்களும் இன்றி தண்ணீர் கிடைக்க வழி செய்வதற்கு உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்து இருக்கிறார்கள். சித்த மருத்துவ முறைகளில் சிறப்பான மருந்துகள் உள்ளதையும் சித்த மருத்துவத்தின் மூலம் மஞ்சள் காமாலை போன்ற நோய்களை குணப்படுத்த முடிவதாகவும் ஓர் உறுப்பினர் குறிப்பிட்டு கூறியுள்ளார். இந்த செய்தியை மனதில் கொண்டுதான் சித்த மருத்துவத்திற்கு தனி பிரிவு ஏற்படுத்துவதை மாண்புமிகு உறுப்பினர்கள் அனைவரும்
உற்சாகத்தோடு வரவேற்பார்கள் என்ற நம்பிக்கையை தெரிவித்துக் கொண்டு எனது உரையினை முடித்துக் கொள்கிறேன்.